ஜப்பான்காரனோட மூளையே மூளைதான்ப்பா. நம்மலாம் எதுக்கோ மிஷின் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஆனா ஜப்பான்ல குளிக்கிறதுக்கு கூட ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாங்க, ஜப்பான்ல உள்ள சயின்ஸ் கோ நிறுவனம் அப்படின்றவங்க குளிக்கிறதுக்காண்டி ஒரு மிஷின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரு சின்ன நேனோ கார் மாதிரி வந்துருக்குங்க. இதோட கான்செப்ட் என்னன்னா, வாஷிங் மிஷின் மாதிரி தான் எப்படி துணியை போட்டோன்னே துவச்சு கொடுக்குது, அதே மாதிரி இந்த மிஷினில் நம்ம ஜம்முன்னு ஏறி உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா அழகாக நம்மளை வந்து குளிப்பாட்டி வந்து கொடுத்துரும். இந்த மிஷினில் ஏறி உட்காந்தவொடனே நம்ம உடம்புல பாதி அளவு வந்து சுடுதண்ணி வந்துருமாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின் டைப்பை பொறுத்தும் நம்மளோட பாடியை பொறுத்தும் எப்படி நம்மளை குளிப்பாட்டணுமோ அந்த மாதிரி குளிப்பாட்டுறது மட்டும் இல்லாமல் 10 நிமிஷத்தில் நம்மளை காய வச்சும் கொடுத்துருமாமா. பாருங்க எப்படிலாம் மிஷின் கண்டுபிடிக்கிறாங்கன்னு. இந்த மிஷினை எதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஜப்பான்ல நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்களாம். வேலைக்கு போகிற அவசரத்தில் அவங்களுக்கு குளிக்க கூட டைம் இருக்கிறது இல்லையா. இதனால தான் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு குளிக்கிறதுக்கு கூட ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே என்ன தோணுது அப்படின்னா, இனி எதுக்கெல்லாம் மிஷின் வரப்போதோ தெரிலங்க. கலிகாலம் கலிகாலம்.